அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக நுரையீரல் பகுதியில் ஏற்படுகின்ற தொற்று நோய் கிருமிகள் மற்றும் சளிக்கான காரணங்கள், அதை நீக்குவதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை முசுமுசுக்கையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். முசுமுசுக்கை வேர் 60 கிராம், ஆடாதோடை வேர் 40 கிராம், தேன் சிறிதளவு, சுக்கு 5 கிராம், திப்பிலி 5 கிராம், மிளகு 5 கிராம், லவங்கப்பூ 1 கிராம், வெற்றிலை 1. இப்பொழுது வெற்றிலையும் தேனையும் தவிர்த்து மற்ற பொருட்களை எல்லாம் நன்றாக காய வைத்து அரைத்து தூளாக எடுக்கவும். அதாவது முசுமுசுக்கை வேர் 60 கிராம், ஆடாதொடை வேர் 40 கிராம், சுக்கு 5 கிராம், மிளகு 5 கிராம், திப்பிலி 5 கிராம், இவையெல்லாம் கூட 1 கிராம் அளவிற்கு லவங்கப்பூவையும் சேர்த்து அரைத்து தூளாக எடுக்கவும். அவ்வாறு அரைத்தெடுத்த தூள் தேன் தேவையான அளவிற்கு. இப்பொழுது இந்த பொடியை நாம் பயன்படுத்தும் விதத்தை பார்க்கலாம். கடுமையான நுரையீரல் தொற்று நோய் கிருமி இருப்பவர்களும் அதிகப்படியான சளி தொல்லை இருப்பவர்களும் இந்த பொடியை 1 முதல் 3 கிராம் அளவிற்கு வெற்றிலையில் எடுக்க வேண்டும். அதற்காக வெற்றிலையை எடுத்து மேல் காம்பையும் அடி நுனி பகுதியும் நீக்கவும். இப்பொழுது நாம் இந்த வெற்றிலையில் தேவையான அளவுகளின்படி பொடியை எடுத்துக்கொள்ளவும். அன்பான நேயர்களே, இந்த பொடியில் 1 முதல் 5 சொட்டு தேனை சேர்க்கவும். இப்பொழுது இந்த பொடியும் தேனும் கலக்காமல் வெற்றிலையோடு சேர்த்து மடிக்கவும். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த கலவை வெற்றிலையை இரவு வேளையில் உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து இந்த வெற்றிலையை அப்படியே, அதாவது இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய மருந்து பொருள், தேன் இவற்றோடு சேர்த்து மென்று நன்றாக சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதன் சாறை குமரி, கன்னி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஆலோவீரா என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த சோற்றுக்கற்றாழை 3 வகைகளில் கிடைக்கின்றன. சாதாரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய கற்றாழை வெள்ளை கற்றாழை, அடுத்ததாக அபூர்வ இனமான செங்கற்றாழை, அடுத்ததாக மிகவும் அரிதான ஒரு இனமான கருங்கற்றாழை. இவையெல்லாம் அடர்ந்த வனத்தில் கிடைக்கக்கூடிய கற்றாழைகள். இந்த சோற்று கற்றாழை பல வகையான நோய்களுக்கு அருமருந்து. பெண்களுக்கு அழகை பராமரிப்பதற்கு ஒரு இன்றியமையாத முந்தைய காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு மூலிகை கற்றாழை. சாதாரணமாக இதனுடைய மேல் தோல் பகுதியை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெண்மை நிற சோற்று கற்றாழை சோற்றை 7 முறை தூய்மையான நீரில் 1 துளி மஞ்சள் பொடி சேர்த்து ஒவ்வொரு முறையும் கழுவி, ஒவ்வொரு முறையும் புதியதாக நீர் மாற்றி கழுவி விட்டு, பிறகு 8வது முறையாகவும் ஒரு முறை கழுவி எடுத்து
பயன்படுத்தினால் முகத்திற்கு அழகு தரும், முகச் சுருக்கங்கள் போக்கும், முகம் பளிச்சென்று காணப்படும், முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், மருக்கள் இவையெல்லாம் நீங்கி அழகான ஒரு முகமாக காட்சியளிக்கும். பெண்களுக்கு பெரும்பாடு, சூதக வெட்டை என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கு இந்த சோற்றுக்கற்றாழை சோறு மற்றும் கருப்பட்டியை கலந்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் பல வெட்டை நோய்கள் போகும், பெரும்பாடு தன்மை நீங்கும். கடுமையான ரணப்புண்கள், தீக்காயத்திற்கு சோற்றுக்கற்றாழை சோற்றை எடுத்து அரைத்து தீக்காயங்கள் மீது தடவி வந்தால் சில்லென்றிருக்கும் ரணங்கள் மிக விரைவாக ஆறி வரும். மேலும் நவ மூலம் 9 வகையான மூல நோய்க்கும் இது ஒரு அற்புதமான அருமருந்து. மேலும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பல நோய்களை போக்கும். இப்பொழுது நவீன முறையில் ஆலோவேரா சோப் என்று விற்பனைக்கு வருகின்றன. அவற்றில் எல்லாம் கலக்கக்கூடிய ஒரு கூட்டுப்பொருள் சோற்றுக்கற்றாழை ஜெல். இவற்றை பயன்படுத்தினால் உடல் பராமரிப்பு, அழகு பராமரிப்பு, தோல் நோய் பராமரிப்பு, தோள்களில் ஏற்படுகின்ற பல நோய்களை நீக்கி உடலையும் மனதையும் மயங்கச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கற்றாழை. மேலும் கற்றாழையை முறையாக பயன்படுத்தி வந்தால் நமது உடல் பொன்னிறமாகும். பாசான வேக்காடு என்று சொல்லக்கூடிய பாசான மருந்துகளை உட்கொண்டால் வேக்காடு தன்மை ஏற்படும். குமரி லேகியம் என்கிற லேகியத்தை நாம் சாப்பிட்டு வந்தால் கருப்பை அடைப்பு, பாசான வேக்காடு இவையெல்லாம் நீங்கி கண்கள் குளிர்ச்சி பெறும், உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் சோற்றுக்கற்றாழையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சோற்றுக்கற்றாழை சோறு. அற்புதமான முறையில் மேல்கே இருக்கக்கூடிய முட்களை நீக்கி உள்ளே இருக்கக்கூடிய சோற்றை 7 முறை புதியதாக மஞ்சள் பொடியும் நீரும் சேர்த்து கழுவி எடுத்த சோற்றுக்கற்றாழை சோற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பசுவெண்ணெய். அன்பான நேயர்களே, பசுவெண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி. பொதுவாகவே நாட்டு பசுநெய், நாட்டு பசுவெண்ணெய், நாட்டு பசுமோர், பசுந்தயிர் இவற்றை பயன்படுத்தினால் உடலுக்கு குளிர்ச்சி, மேனிக்கு ஒரு மினுமினுப்பு, தோல் தன்மையை பராமரிக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுவெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வால்மிளகு, குறுமிளகு, வெள்ளை மிளகு, வால்மிளகு. ஒவ்வொரு வகையான மிளகும் ஒரு தனித்த மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குறுமிளகு இரத்த சுத்தி, கடுமையான இருமலை போக்கும். வெள்ளை மிளகு காயகல்ப குளியலுக்கு பயன்படும், ஒற்றை தலைவலியை நீக்கும், கபால ஜன்னி வராமல் பாதுகாக்கும். நாம் எடுத்துக்கொண்ட வால்மிளகு தோல் நோயை வராமல் பாதுகாக்கும், தோள்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். ஆகையால் நாம் வால்மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சிறு கற்கண்டு. இயற்கை இனிப்பிற்காகவும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்காகவும் நாம் சிறு கற்கண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். தோல் நோய் வராமல் இருப்பதற்காக தயாரிக்கப் போகின்ற மருத்துவத்தின் செயல்முறைகளை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.